ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சேனல் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஆட்டோட ஈரல் வறுவல் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். நம்ம ஆட்டு ஈரல் ஆட்டுக்கறி மாதிரி தான் வேக வச்சு செய்யணும். அதே பாருங்கள், இந்த ஆட்டு ஈரலை சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். நம்ம இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு வேக வச்சிடலாம். இதிலே தண்ணி விடும், இருந்தாலும் போதும். இந்த அளவுக்கு குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம். 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஈரல் வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக 2 கரண்டி போட்டாச்சு. இப்போ இதில் பாருங்கள், ஒரு பட்டை 2 ஏலக்காய், ஒரு ஏலக்காய் 2 லவங்கம் போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் உரிஞ்சிடுச்சு. நம்ம சீரகம் 2 போட்டுக்கலாம். சீரகமும் பூண்டும் தான் இந்த ஸ்மெல் மாற்றும், வாசனையாக இருக்கும். அதனால் அது சீரகம் போட்டாச்சு. பாருங்கள், பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு எடுத்துக்கிறேன். அதை போட்டுடலாம். இந்த 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுடலாம். கூடவே ஒரு சின்ன அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் ஈரலில். சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி போடலாம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச ஈரலை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இது சரியாக இருக்கும். 1 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போதும். இஞ்சி பூண்டு அது பெப்பர் வேறு போடணும், அதனால் காரமாக இருக்கும். இன்னும் போதும். அரை ஸ்பூனு சில்லி பவுடர், தனியா பவுடரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு பாருங்கள், இந்த அளவு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும், அதனால் அது கம்மியாக போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஈரல் வறுவல். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். பெப்பரு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன், ஏன்னா நிறைய பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தொக்கா டேஸ்ட் பார்க்கலாம். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். இது நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கும் டிஃபனுக்கும் மேட்சாக இருக்கும். தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதெல்லாம் பாய்.